ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா முழு பலன்களை நீங்கள் தெரிந்துக்கலாம் நண்பர்களே. மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் வாஸ்து நாள்ங்க. வாஸ்து பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் 8ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமடைந்து சுக்கிரனை இணைந்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதன் காரணமாகவும் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோக உயர்வு ஏற்படுறதுனால உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை வந்து சேருங்க. அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் திறம்பட செய்து முடிக்க பிளான்களை உருவாக்கி கொண்டு செயல்படுங்கள். இன்று தினம் அதிகமான வெற்றிகள் வந்து சேரும். ஜெயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். பதவிகள் புதிதாக உங்களுக்கு கிடைக்கும், பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க. நல்ல ஒரு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நல்ல நேரம் இதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய பாதையை நீங்கள் வந்து கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே புதிய பாதைகள் புலப்படும். அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல எதிர்காலத்திற்கான நல்ல வளத்தை வந்து கொண்டு வந்து தருங்க. உறவினர்கள் மத்தியில் பழகும் போதும் பேசும்போதும் ரொம்ப கூடுதலான பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்தில் ஏதாவது தீர்ப்பு கிடைக்க வேண்டிய இருக்குதுன்னு அப்படின்னா உங்களுக்கு அந்த தீர்ப்புகள் வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வழக்குகளில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்கள் அலுவலக பணிகளில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிரியேட் ஆகுங்க. அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய காரியங்களை நீங்கள் இயல்பாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்பொழுது நிறைய முதலீடுகள் செய்வதற்கான ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய பேர் தருவாங்க. அதில் எந்த முதலீடு சிறந்தது அப்படின்றத நீங்கள் நிதானத்தை யோசித்து முடிவு பண்ணுங்க. இந்த தினம் பெண்டிங்கான ஒர்க்கெலாம் உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால, நினச்சபடி உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை ஒரு லிஸ்ட்டை போட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கூடும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை தாங்க இருக்கிறது. வியாபார ரீதியாக பண பரிவர்த்தனை எல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீராக நடைபெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரும், சீராக இருக்கும். அதன் காரணமாக உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கூட விளையாடலாங்க. உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை உங்களது உடல் வந்து ஒத்துழைக்கும் அப்படின்றதுனால நீங்கள் விளையாடலாம் தாராளமாக. உங்களது அம்மா வழியில் தாயின் தரப்பிலிருந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை தாய் வழி மாமாவாக இருக்கலாம் அல்லது தாய் வழி தாத்தா வகையில் உங்களுக்கு நிதி நிலைகள் வந்து உயரக்கூடிய வகையில் பொருளாதார உதவிகள் கிடைக்கலாம். இந்த தினம் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய தாராள மனதை வந்து தவறாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு கைபொம்மையாக மாறிவிடக்கூடாதுங்க. உங்களை மற்றவங்க எளிதாக யூஸ் பண்ணிட்டு அவர்களுக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றி விட்டு உங்களை கழட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் அந்த மாதிரி நபர்களை வந்து உங்களை வந்து சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் இடம் தரக்கூடாது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடன் அன்புக்கினியருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து எந்த விதமான மோசமான வழிகளை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நட்புறவுகளை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் காதல் உறவை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசிடக்கூடாது. ஸோ வார்த்தைகளில் பொறுமையாக இருக்கணுங்க. அப்படி வார்த்தைகளில் பொறுமை இல்லை அப்படின்னா கடிஞ்சொற்களை கூறிட்டீங்கன்னா அதனால் அமைதி கெட்டுடும்.
அமைதி கெட்டால் உங்களது காதல் வாழ்க்கை பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும். அதனால் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த தினம் நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய நில பேரங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. அதன் மூலமாக பல சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் இருக்குங்க. கமிஷன் பேசிஸோட உங்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். இன்றைய தினம் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் முடிக்கக்கூடிய ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. எல்லா ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் ஒன்று சேர்த்து இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நண்பர்களே. நண்பர்கள் கூட நீங்கள் நேரத்தை இன்றைக்கி மாலை நேரத்தில் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மது, பீடி போன்ற போதைப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறையாக அமைந்துவிடும். அதனால் தவிர்த்து விடுங்கள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பாட்டில் ஏதாவது தவறான வார்த்தைகள் இருந்து விட்டுறக்கூடாது. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை துணை கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இன்றைய தினத்தை கழித்து விட்டால் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகளுடைய பின்விளைவுகள் உங்களுக்கு வருங்காலத்தில் ஏற்படுங்கிறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி தவறான விஷயங்கள் எதுவுமே உங்கள் இல்லற வாழ்க்கையில் செய்திடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இன்றைய தினம் பொறுமையாக இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இறை வழிபாடுகளை நம்பிக்கை கொடுங்க. உங்கள் வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தோன்றிய எனவே திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். சகோதர சகோதரியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே ஆனந்தமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 9 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் பேசும்போதும் பழகும் போதும் அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக நீங்கள் செயல்பாடுகளை செய்வது நல்லதுங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் நீங்கள் வார்த்தைகளை தவறாக எதுவும் பிரயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. சொந்த பந்தங்கள் மத்தியில் அனுசரித்து போங்க. பொறுமையாக நடந்துக்கங்க. மனதளவில் புதிய பாதையை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியும். எனவே உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான பாதைகளை கண்டறியக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எதாவது இருக்குது அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்க ரெடியாக இருக்கிறது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நிறைய முதலீடுகள் செய்யணுங்கிற மாதிரியான ஆலோசனைகளை சேருங்க. எந்த முதலீடு செய்கிறது அப்படின்றத நீங்கள் நிதானித்து யோசித்து முடிவு பண்ணுங்கள். தடைப்பட்ட சில பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் எல்லா ஒர்க்கையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக, காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.